ஹலோ, வெல்கம் பேக் டு அவர் சேனல். அப்போ இன்றைக்கி வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா டெலிவரி விலாக் தான். பட் இது வந்து ஒன் டே விலாக் இல்லை, நான் 2-3 நாள் நினைக்கிறேன். அப்பப்போ எடுத்த கிளிப்பிங்ஸ் தான். ஒவ்வொரு வாட்டி ஒவ்வொரு பிரச்சனைக்கு போனப்போ எடுத்தது தான். மேபி இன்றைக்கி டெலிவரி ஆகுமோ நாளைக்கு டெலிவரி ஆகுமோன்ற ஸ்டேஜ் அது. அதனால தான் எல்லாமே எடுத்து வச்சுருந்தேன். ஸோ மார்னிங் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு மாதிரி ஒயிட் டிஸ்சார்ஜ் லைக் எக் ஒயிட் மாதிரி இருக்கும், வித் ப்ளீடிங்கோடு எனக்கு வந்திருந்தது. சரி, அந்த மாதிரி வந்தால் ஒன்று 2 டேஸ்லேயோ இல்லை அன்னைக்கு கூட டெலிவரி ஆகும்லாம் சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால் வந்து மேபி லேபர் பெயின் கூட வரலாம். பட் சரி, எனக்கு எதுவுமே தெரியாது. முதல்ல அது என்னன்னு தெரியல ஃபஸ்ட்டு. ஸோ அதுக்கப்புறம் என் ஃப்ரெண்டிட்ட கேட்டப்போ சரி ஹாஸ்பிட்டல் போய் பாருன்னு சொன்னான். ஸோ அதனால நாங்கள் சரி கிளம்பி போனோம். ஸோ எனக்கு தெரியல, மேபி அன்றைக்கே டெலிவரி ஆகுமோ, அட்மிட் பண்ணிடுவாங்களா என்னன்னு தெரியாததால் நான் வந்து இந்த ஒரு வீடியோ வந்து எடுத்து வச்சுருந்தேன் மெமரபிளாக. மார்னிங் வந்து பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்தோம். இப்போ தான் மணி ஒரு 5:30 ஆகுது. ஆக்சுவலாக நாங்கள் வந்து காலையில் போனது என்னன்னு சொல்லி சரி கதவு சத்து காலையில் போனது. உங்களுக்கு நான் காலையிலே வாய்ஸ் ஓவரில் சொல்லியிருப்பேன் இல்லையா? ஸோ அதுதான். அங்கே போயிட்டு இந்த ஃபர்ஸ்ட் வந்து பிவி செக் பண்ணாங்க. செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு அதுக்கு 2 நாளுக்கு முன்னாடி திரும்ப ஒரு பிவி பண்ணியிருந்தாங்க. ஸோ அப்போ வந்து அதனால தான் அந்த இது வந்திருக்கும். ஸோ பயப்பட வேணாம். ஃப்ரெஷ்ஷாக ஸ்டெயின் மாதிரி அந்த மாதிரி வந்தாவோ, பீரியட்ஸ் அந்த மாதிரி ஸ்டெயின் மாதிரி வந்தாவோ, இல்லை தண்ணி அந்த மாதிரி லீக் ஆனாவோ, பெயின் வந்தாவோ வர சொல்லியிருந்தாங்க. ஹார்ட் ரேட் மட்டும் பாப்பா செக் பண்ணிட்டு நீங்கள் கிளம்புங்க அப்படின்னாங்க. செக் பண்ணால் ஃபஸ்ட்டு வாட்டி 189 வரைக்கும் 189 போயிருக்கு போல். ஸோ அவங்களே என்னடா இது அப்படின்னு நினச்சிட்டு கொஞ்சம் பாப்பா ஹார்ட் ரேட் வந்து சரியில்லை அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. யாரும் இல்லை, நிலாவும் இல்லை, உள்ள நான் மட்டும்தான் இருந்தேன், டாக்டர்ஸ் இருந்தாங்க, அவ்வளோதான். அப்போ வந்து இந்த மாதிரி இப்படி இருக்கக்கூடாது. நார்மலாக ஹார்ட் ரேட்டு ஒரு 160 170 அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அந்த அளவு தான் இருக்கணும், பாப்பாவுக்கு ரொம்ப ஹை ஆகுது அப்படின்னாங்க. ஸோ மென்டலி ப்ரிப்பேர் ஆகிக்கோங்க அப்படின்னாங்க. எனக்கா தூக்கி வாரி போட்டுச்சு. என்ன மென்டலி என்ன ப்ரிப்பேர் ஆகணும், ஒருவேளை எமர்ஜென்சியாக பண்ணிடுவாங்களோ அப்படிலாம் பயந்துட்டேன். அதுக்கப்புறம் ஒரு 5 minutes வாக் போங்க, போயிட்டு நம்ம திரும்ப பார்ப்போம் அப்படின்னாங்க. பிபியும் பார்த்தா பிபியும் எனக்கு லோ ஆயிடுச்சு. அப்புறம் திரும்ப அவங்க அது ஒரு 3 வாட்டி எனக்கு பிபி செக் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் நார்மல் ஆயிடுச்சு. அந்த தெரியல, கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகுங்கலாம் சொன்னாங்க. மேபி அது கேட்டுட்டு ஹை தான் ஆகணும், ஆனால் லோ ஆயிடுச்சு போல என் பிபி. அதுக்கப்புறம் ஒரு 5 minutesக்கு அப்புறம் திரும்ப வந்துட்டு பாப்பா ஹார்ட் ரேட் வந்து திரும்ப செக் பண்ணாங்க. செக் பண்ணப்போ கொஞ்சம் கம்மியாயிடுச்சு, நார்மலுக்கு வந்துருச்சு. ஸோ அவங்களுக்கு இருந்தாலும் சரி இன்னொரு தடவை செக் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட எனக்கு 2 hours அதே தான் மானிட்டர் பண்ணிகிட்டே இருந்தாங்க ஃபுல்லாக. அப்புறம் 3rd time 4th time எல்லாமே ஒரு 149 154 அந்த ரேஞ்சில் வந்துருச்சு. ஸோ அதனால் இப்போ ஓகே, நார்மல் ஆயிடுச்சு. பாப்பா ரொம்ப ஆக்டிவாக இருந்திருக்கும், அதான் அதிகமாக இருக்கும், பயப்பட வேணாம் அப்படின்னு சொன்னாங்க. அண்ட் செகண்ட் டைம் செக் பண்ணும்போது தண்ணியில் எதுவும் குடிக்காதீங்க அப்படின்ட்டாங்க. மேபி எமர்ஜென்சியாக பண்ணும்போது எதுவும் வயிற்றில் இருக்கக்கூடாது என்னன்னு தெரியல எனக்கு. அதெல்லாம் கேட்டு ஒரு மாதிரி மண்டிக்கு ஏறிடுச்சுன்னே சொல்கிறேன். என்னடா இது அப்படின்னு. நான் வந்து அந்த ஸ்டெயின் வந்ததேன்னு தான் நான் ஹாஸ்பிட்டல் போனேன். பார்த்தா சம்மந்தமே இல்லாமல் ஒன்று சொல்கிறாங்க அப்படின்னு. பட் பாப்பா மூமெண்ட்ஸ்லாம் எனக்கு நல்லாவே தெரியுது, நார்மலாக தான் இருந்தது, எனக்கு அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை. அதுக்கப்புறம் அது கேட்டால் என்னன்னு தெரியல, எனக்கு வந்து பயங்கர சூடாயிடுச்சு என் உடம்பு. அவங்க தொட்டு பார்த்து ஃபீவர் எதுவும் இருக்கான்னு கேட்டாங்க, இல்லைன்னு சொன்னேன். அதுக்கப்புறம் பெரிய டாக்டர் வந்தாங்க. மற்றவங்க வந்துட்டு வெயிட் பண்ணுங்க, பெரிய டாக்டர் வருவாங்க அப்படின்னாங்க. அப்புறம் அவங்க வந்துட்டு அவங்க தான் எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. அதுக்கப்புறம் இனிமே பெயின் எப்போ வேணாலும் வரலாம், வேற எதுவும் சொல்ல. அப்படி வரல, எதுவுமே ஆகலைன்னா Thursday வர சொல்லியிருக்காங்க. அதாவது இன்னைக்கு டேட் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு October 12. ஸோ அடுத்த Thursday என்ன டேட் வருதோ 17 நினைக்கிறேன். ஸோ அப்போ வர சொல்லியிருக்காங்க. வந்து டயர்டாக படுத்திருக்கேன். இப்போ சாப்பிட்டேன் நான்.
ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அந்த டைமில் தான் சரி டெலிவரி பேக்கை வந்து நம்ம பேக் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு சைடு பாப்பாவுக்கு ஒரு சைடு அப்படின்னு பேக் பண்ணி வச்சுருந்தோம். ஸோ அதை உங்களுக்கு காட்டினேன். இப்போ பார்த்தாவே எனக்கு ஏதோ இப்போ தான் டெலிவரி ஆன மாதிரி இருக்குது. அதுக்குள்ளே 1 month ஆகிடுச்சு. ஸோ எவ்வளோ சீக்கிரமாக போகுது பாருங்களேன். இது பார்த்தாலும் போனோன்னா பயமுறுத்துவானுங்க. பிபி போனோன்னா பயமுறுத்துவானுங்க. பிபி கூட இருக்குது, அது கூட இருக்குன்னு. இன்னைக்கு என்ன சொல்ல போறாங்கன்னு தெரியலையா? இன்னைக்கு கன்ஃபார்ம் டெலிவரி அப்படிலாம் இல்லை. என்ன ரொம்ப பிரைட்டா இருக்கு. இன்னைக்கு அவுட் ஃபார் டெலிவரி அப்படிலாம் இல்லை. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்ட்ரோடக்ஷனே கொடுக்கல. ஸோ இன்னைக்கு வந்து தேர்ஸ்டே. எங்களை வந்துட்டு வர சொல்லியிருந்தாங்க. பெயின் எதுவும் வரல அப்படின்னா. ஸோ அதுக்கு தான் போகிறோம். தெரியல. அப்போது இன்னைக்கு வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா தெரியல இதையும் நான் போடுவேனா என்னன்னு. இன்னைக்கு வந்து ஆக்சுவலாக அன்னைக்கு போடுறது கண்டினியூ அப்படியே இதையும் போடுறேன். ஸோ இன்னைக்கு வந்து தேர்ஸ்டே. ஸோ நானும் இல்லாமல் ஹாஸ்பிட்டல் கிளம்புறோம். ஏன்னா அன்னைக்கு அந்த மாதிரி ஆச்சுன்னு போகணும். அதுக்கப்புறம் அவங்க சொன்னாங்க சரி இதுக்கப்புறம் வர தேர்ஸ்டேக்குள்ளே பெயின் வந்தால் வாங்க, இல்லை ஏதாவது சிம்டம்ஸ் இருந்தால் வாங்க, அப்படி இல்லைன்னா தேர்ஸ்டே எப்பவும் போல் வாங்கன்ட்டாங்க. ஸோ இப்போ நம்ம வந்துட்டு அதுக்கு தான் போகிறோம். இன்றைக்கி அட்மிட் பண்ண சொல்லுவாங்களா என்னன்னு தெரியல. இன்றைக்கி வந்து எனக்கு 39 weeks 2 days ஆகுது. ஸோ பார்ப்போம். இன்னும் 4 days தான் இருக்குது. 40 நாளைக்கு. 40 நாளைக்கா? 40 வாரத்துக்கு. 40வது வாரத்துக்கு. ஸோ அன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா என்னை வந்துட்டு திரும்பி வீட்டுக்கு போக சொல்லிட்டாங்க. எல்லாமே நார்மலாக இருக்குது, பாப்பா ஹார்ட் பீட்டு எல்லாமே. ஸோ அதனால் போக சொல்லிட்டாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா மார்னிங் வந்து எனக்கு லைட்டாக வந்து ட்ரெஸ்லலாம் வந்து ஒயிட் தண்ணி மாதிரி இருந்தது. சரி மேபி வாட்டர் எதுவும் லீக் ஆகுதா, பிரேக் ஆகிடுச்சா, கொஞ்சம் கொஞ்சமாக வருதான்னு ஒரு பயம். ஸோ அதனால் வந்துட்டு எதுவும் ஒரு 6 o'clock மார்னிங் சரி ஓகே நம்ம வந்து கிளம்பிடலான்னு சொல்லிட்டு கொஞ்சம் பொறுமையாக தான் கிளம்புனேன். ஸோ கிளம்புன பிறகு பார்த்தீங்கன்னா என்னை அட்மிட் பண்ண சொல்லிட்டாங்க. அது வாட்டர் பிரேக் ஆனதுனால இல்லை, இன்னும் எனக்கு டியூ டேட்டுக்கு ஒரு கொஞ்ச நாள் தான் இருக்குது. சரி எதுக்கு நம்ம வந்து அப்சர்வேஷனில் ஒரு 2 days வச்சுக்கலாங்கிற மாதிரி பேசிகிட்டு இருந்தாங்க. அதனால் நான் வந்துட்டு அட்மிட் ஆகிட்டேன். அண்ட் என்னை பார்த்தா கொஞ்சம் காமெடியாக தான் இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா பாப்பாவோட மூமெண்ட்ஸ் தெரியறதுக்காக எனக்கு நாட் போட சொல்லியிருந்தாங்க 3 வேளை. அதாவது மார்னிங், ஆஃப்டர்நூன், நைட் அந்த மாதிரி ஒரு 5 times வந்துச்சுன்னா விட்டு சொல்லிட்டாங்க. ஸோ இதெல்லாம் அப்பப்போ எடுத்த கிளிப்பிங்ஸ் இதெல்லாம் பண்ணுறதுக்கு. பிகாஸ் அவங்க வந்துட்டு ஜென்ஸ் வந்து அலௌட் இல்லை. நம்மளுக்கு வந்துட்டு போகலாம் அவ்வளோதான், மற்றபடி அங்கேயே இருக்க முடியாது. பிகாஸ் மற்ற ஃபீமேல் அவங்களும் இருக்கிறாங்க இல்லையா, ஃபீமேல் பேஷண்ட்ஸ், அதனால் வந்துட்டு அலௌட் கிடையாது. அண்ட் நான் வந்து சும்மா வாக் போயிட்டுருந்தேன். ஸோ கொஞ்சம் என்ன சொல்கிறது, ஆமாம் வீட்டிலனா நம்மளுக்கு மற்ற எக்ஸசைஸ்லாம் பண்ண முடியும். எனக்கு அங்கே வந்து அந்தளவுக்கு கம்ஃபர்டபுள் இல்லை மற்ற எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கெலாம். ஸோ அதனால் வந்துட்டு வாக் மட்டும் போயிட்டுருந்தேன். இது வந்து ஈவினிங் நினைக்கிறேன். ஸோ ஈவினிங் டைம் தான் அன்றைக்கி. ஆக்சுவலாக எப்போனா இது வந்து அட்மிட் ஆன டே. ஸோ அன்றைக்கி தான் இது எல்லாமே நடந்துகிட்ருக்கு. ஸோ பேக்கில் வரவங்க தான் ஆக்சுவலாக என்னோடய ஆப்ரேஷன் ரூமில் வந்துட்டு இருந்தாங்க. ஸோ திடீர்னு பார்க்கும்போது ஞாபகம் வந்துச்சு அவங்கள. ஸோ நல்லா பேசினாங்க லாஸ்ட்டாக. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா டெலிவரி டே அன்னைக்கு தான். ஸோ என்னை வந்துட்டு டிஸ்சார்ஜ் ஆகுங்க, உங்களுக்கு தான் எதுவும் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லினா. பட் சில டாக்டர் வந்துட்டு இல்லை இருந்துக்கோங்க, இன்னும் 2 days தான் இருக்குது டியூ டேட்டுக்கு. ஸோ எதுக்கு இங்கே இருந்துக்கோங்க, திடீர்னு பெயின் வந்த பிறகு என்ன பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு இருக்க வச்சாங்க. ஸோ அன்றைக்கி பெயின் வந்த அன்னைக்கு ஸோ எனக்கு வந்துட்டு அந்த காலில் கையில் இருக்கிறது எல்லாமே கரெக்டாக சொல்லிட்டாங்க. ஸோ அன்றைக்கி எடுத்தது தான் இது. இந்த கிளிப் நான் தான் எடுத்தேன். ஸோ இது வந்து எனக்கு வந்து பெயின் வந்து பார்த்திங்கன்னா மார்னிங் 5 o'clockலேருந்து ஸ்டார்ட் ஆச்சு. இது வந்து ஒரு ஆஃப்டர்நூன் ஒரு 2 o'clock நினைக்கிறேன் அந்த டைமில். இது வந்து கொஞ்சம் என்ன சொல்கிறது, பீரியட்ஸ் பெயினோட கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்தது எனக்கு. ஸோ கொஞ்சம் வந்துட்டு ப்ரீத் பண்ணிகிட்டே இருந்தேன், முடியலை. அந்த ஸ்டேஜ் ஆகிடுச்சு இது. அதாவது சுத்தமாக முடியலைன்னு இல்லை, முடியலை அந்த ஸ்டேஜ் வந்துட்டேன். அண்ட் இது வந்து நிலா எடுத்துருக்குறான் போல், எனக்கு தெரியல. நான் எடிட் பண்ணும்போது எல்லா கிளிப்ஸும் ஆட் பண்ணுறேன், இதுவும் இருந்திருக்குது. ஸோ இது ஒன்று தான் ஆக்சுவலாக வீடியோவாக எடுத்துக்கிறான். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா என்னை லேபர் ரூமுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க.
அண்டு நான் அப்போ தான் திரும்பி பார்க்குறேன், அவன் எடுத்துகிட்டு இருக்கான். அப்போ தான் சிரித்தேன், சரி பாய்டா அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போயிட்டேன். அப்போ வந்து மணி பார்த்திங்கன்னா ஒரு 3:30 அந்த மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா எனக்கு எப்போவுமே இங்கே தான் வந்துட்டு ஹார்ட் பீட்லாம் செக் பண்ணுறதுக்கு இங்கே போவாங்க. அண்ட் NICU இங்கே தான் இருக்குது. பேபியோட வெயிட்லாம் இங்கே தான் செக் பண்ணாங்க. இந்த லாஸ்ட்டில் இருக்கிறது தான் லேபர் ரூம். ஸோ நான் சொன்ன மாதிரி அப்போ டைம் வந்து பார்த்திங்கன்னா தெரியும், ஒரு 3:40 நினைக்கிறேன். ஸோ அப்போ எடுத்துருக்குறான் போல். பட் எனக்கு வந்துட்டு 6-7 தான் பேபி பிறந்தாங்க. அண்ட் நார்மல் டெலிவரி இல்லை எனக்கு. ஸோ எனக்கு வந்துட்டு C-செக்ஷன் தான் ஆச்சு லாஸ்ட்டில். ஸோ ஆஃப்டர் C-செக்ஷன் என்னை வந்துட்டு அந்த மாதிரி வார்டுக்கு கொண்டு வந்தப்போ எடுத்தான் அவன். அண்ட் பாப்பா ஹெல்த்தியாக நம்ம கைக்கு வந்து சேர்ந்துட்டாங்க. ஸோ எனக்கே லாஸ்ட் மினிட்ல C-செக்ஷன் ஆகிடுச்சு. ஆக்சுவலாக எனக்கு எமர்ஜென்சி C-செக்ஷன் தான். ஸோ ஏன் ஆச்சு என்ன எதுன்னு நான் உங்களுக்கு தனியாக வீடியோ வந்து போடுறேன், என்னோடய டெலிவரி ஸ்டோரி. ஸோ C-செக்ஷன் பண்ணி முடிச்சுட்டு என்னை இங்கே தான் வந்து விட்டாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நான் இப்போ முன்னாடி இருந்த வார்டுக்கு பக்கத்துலேயே தான். இது தனியாக ரூம் மாதிரி இருக்கும். ஏன்னா இது வந்து ஃபுல்லாக ஏசியில் இருக்கும். ஏன்னா C-செக்ஷன் பண்ணவங்களுக்கு தனியாக இங்கே வந்து வச்சுருக்குறாங்க. ஸோ அது ஏன்னு எனக்கு தெரியலை. அண்ட் அதுக்கப்புறம் நாங்கள் 2 இது மட்டும் தான் இருந்தோம். நாங்களும் அந்த ஆப்போசிட்டில் ஒரு ஸ்க்ரீன் போட்டுருந்தாங்க. ஸோ அவங்க 2 பேபிஸ் மட்டும்தான் அந்த ரூமில் இருந்தாங்க. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டே வந்து நாங்கள் நார்மல் திரும்ப நான் ஃபஸ்ட்டு இருந்தேன் பார்த்திங்களா, அங்கே வந்து இருந்துட்டேன். ஸோ ஃபஸ்ட்டு டே மட்டும் இங்கே. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மறக்க முடியாத ஒரு நாள் தான் எனக்கு. ஈவினிங் வந்து பிறந்தாங்க பாப்பா. ஸோ கொஞ்ச நேரம் டைம் வந்து எங்களுக்கு ஸ்பெண்ட் பண்ண, அந்த டே வந்து ஸ்பெண்ட் பண்ண நல்லாவே டைம் கிடச்சிது. அண்ட் ஒன் டே இங்கே இருந்துட்டு நெக்ஸ்ட் டே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்துட்டு நான் ஃபஸ்ட்டு வந்தப்போ அட்மிட் ஆகிருந்தேன் இல்லையா, அந்த இதுக்கே வந்துட்டேன், ஷிஃப்ட் ஆகிட்டேன். ஸோ என் தம்பி வந்திருந்தான் பார்க்குறதுக்கு. அண்ட் அப்போ எடுத்த கிளிப்பிங்ஸ் தான் இது எல்லாமே. ஸோ பாப்பா இப்போ கொஞ்சம் சேஞ்ச் ஆகிட்டாங்க, 1 month ஆகிடுச்சுல்ல. ஸோ இப்போ பார்க்குறேன், ஐயோ இவ்வளோண்டு தான் இருந்தாங்களா அப்படின்னு. அண்ட் அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டேவே என்னை வந்து வாக் பண்ண சொல்லிட்டாங்க. ட்ரை பண்ணுங்கள், இப்படி உட்காந்துட்டே இருந்தால் உட்காந்துட்டே இருக்க வேண்டியது தான் அப்படின்னு. ஸோ அதனால் ஃபஸ்ட்டு டே வந்துட்டு நான் இதுக்கு முன்னாடி இருந்தேன் இல்லையா, அதாவது சிசேரியன் முடிச்சுட்டு வந்த பிறகு ஒரு வார்டு. ஸோ அங்கே வந்து 2 பேரும் சேர்ந்து பிடிச்சி நடக்க வச்சாங்க. ஸோ அதுக்கப்புறம் இது வந்து செகண்ட் டே ஆக்சுவலாக. ஸோ செகண்ட் டே வந்துட்டு கையை யாரும் பிடிக்காமல் நடக்குங்க, கொஞ்சம் சப்போர்ட்டுக்கு பின்னாடியே வரட்டும், பட் பிடிக்காமல் நடக்கட்டும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அப்படி நடக்கும்போது நிலா எடுத்தது ஆக்சுவலாக எனக்கு தெரியல, அவன் எடுத்தது எனக்கு கிட்ட வந்தப்போ தான் எடுத்துகிட்ருக்கதே கவனித்தேன். இந்த மூமெண்ட்டை இப்போ நினச்சா கூட எனக்கு அப்படியே ஒரு விதத்தில் கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. ஐயோ எப்படி தான் அதெல்லாம் தாண்டினேன், நானாக இதை தாண்டி வந்தேன் அப்படின்லாம் இருக்குது. ஏன்னா என்ன சொல்கிறது, அதாவது ஒரு குழந்தை ஃபஸ்ட்டு நடக்க ட்ரை பண்ணும்போது எப்படி இருக்கும் அவங்களுக்குன்னு தெரியல, எனக்கு அந்த உணர்வு எப்படி இருக்குன்னு தெரில. ஆனால் எனக்கு வந்து ஒவ்வொரு அடி எடுத்துக்கும்போது இடி விழுந்த மாதிரி இருக்கும். ஸோ கொஞ்சம் என்ன சொல்கிறது, ஓகே நம்ம நடப்போம்னு சொல்லிட்டு அப்படி நடந்தது தான் இது எல்லாமே. ஸோ பார்த்திங்கன்னா தெரியும். ஸோ இதெல்லாமே வந்து அப்பப்போ எடுத்தது தான். ஸோ அதனால் வந்துட்டு ஒரு கண்டினியூட்டி வந்து இருக்காது. அண்ட் இது வந்து பாப்பா அப்பப்போ எடுத்தது. இந்த ஸ்வெட்டர் வந்து போட சொல்லியிருந்தாங்க. நாங்கள் ஸ்வெட்டர் மட்டும் வாங்கவே இல்லை, எனக்கு தெரியாது பிறந்ததும் ஸ்வெட்டர்னா, அதனால் ராம்பர்ஸ் எடுத்திருந்தேன். பட் ராம்பர்ஸை விட அவங்க ஸ்வெட்ரு போடுங்கன்னாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு பாப்பாவுக்கு வந்து ஸ்வெட்ரு வந்து போட, இது வந்து கிறிஸ்மஸ் ஃபீல் தான் எனக்கு வந்து அது பார்க்கும்போது. அண்ட் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அங்கே ஒரு 2 days நினைக்கிறேன் இருந்த பிறகு இந்த வார்டுக்கு வந்து மாதிரியாங்க. இது வந்து புது வார்டு. அந்த வார்டு அப்படி இது வந்து செம்ம சூப்பராக இருந்தது. அண்டு இது வந்து நைட் ஆக்சுவலாக நான் எடுத்தேன். நைட்டு வந்துட்டு அம்மா கூட தான் அவள் தூங்கிட்டு இருந்தாள். அண்ட் இது வந்து ட்ரெஸ் வந்து சேஞ்ச் பண்ணும்போது நான் எடுத்தது. பாப்பாவோட கால் வந்து ஆட்டிக்கிட்டே இருந்தாளா, சரின்னு க்யூட்டாக இருந்ததுன்னு எடுத்துகிட்டு இருந்தேன். நிலா தான் க்ளவுஸு சாக்ஸ் எல்லாம் மாட்டி விட்டுட்டு இருந்தான், அப்போ எடுத்தது. அண்ட் இந்த வார்டு வந்து நியூ வார்டு ஆக்சுவலாக, புதுசாக ரெனோவேட் பண்ணியிருக்காங்க. ரெஸ்ட் ரூம்லாம் சொல்லவே வேணாம். நம்ம இந்த மால்ஸ்லலாம் போனால் இருக்கும் பார்த்துருக்கீங்களா, பக்காவாக எடுத்ததும் மிரர் வச்சு வாஷ் பேஸின், அதுக்கப்புறம் லைனாக வந்து ரெஸ்ட் ரூம் இருக்கும். அந்த பாத்ரூம் தனியாக, பாத்ரூம் அண்ட் டாய்லெட் தனியாக, அண்ட் ஹீட்டரும் இருந்தது. ஸோ வேறு லெவல். அதாவது நம்ம
தனியாக வந்துட்டு ஒரு ரூம் எடுத்து செப்பரேட்டாக இருந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருந்தது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த வார்டு ரொம்ப நீட்டாக க்ளீனாக இருந்தது. இது வந்து பார்த்திங்கன்னா பாப்பாவுக்கு கிளம்புற அன்னைக்கு பெட்டும் அப்புறம் ஒரு குட்டி ஸ்வாடில் wrap பண்ணுற மாதிரி அடுத்து ஒரு ட்ரெஸ்ஸு வந்து செட் வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ அதுதான் அது. அண்டு இது வந்து வீட்டுக்கு கிளம்புற அன்னைக்கு நான் வந்து எடுத்தது. அண்டு வந்து கேபும் பார்த்தீங்கன்னா நியூ கேபு, புத்தம் புதுசாக இருந்தது. அந்த கவர்ஸ் எதுவுமே பிரிக்காமல் இருந்தது. ஸோ அண்டு நாங்கள் வீட்டுக்கு போகிற டே வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரைடே. ஸோ ரொம்ப நல்ல நாளாகவும் இருந்தது. பாப்பா பிறந்தது மண்டே, அதுவும் ரொம்ப நல்ல நாள். அண்டு நிலா வந்து தீபாவளி டைம் தானே, ஸோ பட்டாசு அந்த டைமில் இருந்ததால் பாப்பாவை வந்து அந்த மாதிரி கொண்டு வரணும்னு நினச்சிட்டு இருந்தேன். ஸோ அந்த மாதிரி ஆச்சு. நான் எட்டுச்சாடி அவன்கிட்ட பட்டாசு வேணுமாடான்னு யோசிச்சேன். நான் தான் ஆக்சுவலாக ஆசைப்பட்டது. பட் அதுக்கப்புறம் ஐயோ ஷாக் ஆகிட்டேன், என்ன பண்ணுறது நான் அப்போ யோசிக்கல. அப்புறம் பார்த்தா அவன் நல்லா தூங்குறா, ஒரு இது கூட அசைவே இல்லை. ஆச்சரியமாக பார்த்தேன். அப்புறம் பக்கத்து வீட்டு ஆன்ட்டி வந்து எங்களுக்கு ஆரத்தி வந்து எடுத்தாங்க. அண்ட் என்னோடய இன்ஸ்டா அக்கௌண்ட்டோட லிங்க் வந்து கேட்டிருக்கீங்க கமெண்ட்ஸ்லாம், இன்ஸ்டா அக்கௌண்ட் கொடுங்கக்கான்னு. ஸோ நான் இந்த வீடியோ கீழேயும் சரி, நான் மற்ற லாஸ்ட்டு 2 வீடியோஸ்க்கும் சரி நான் வந்து பின் பண்ணி வைக்கிறேன். ஸோ அதில் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வரும். ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க செக் பண்ணிக்கோங்க. அண்ட் அதே மாதிரி நான் பாப்பாவோட ரீல்ஸு ஸ்டோரிஸ்லாம் முதல்ல இன்ஸ்டாவில் தான் அப்லோட் பண்ணுவேன். அண்ட் அதுக்கப்புறம் தான் நான் வந்து யூடியூப்லேயுமே பண்ணுறேன். அண்ட் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா புஸ்வானம் வந்து வச்சான். ரெண்டு ஸோ வீட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா வெல்கம் வந்து ரொம்ப சிம்பிளாக தான் பண்ணோம். ஏன்னா நம்ம வந்து பிளான் எதுவுமே பண்ணலை. நான் அன்றைக்கி டிஸ்சார்ஜ் ஆகணும்னு நினைக்கல. நாங்கள் திடீர்னு சொன்னதால் எதுவும் பிளான் பண்ணல. ஸோ இருக்கிறத வச்சு என் தங்கச்சி வந்து ரெடி பண்ணிவிட்டு கிளம்பிட்டா. ஸோ அவளுக்கு வந்துட்டு ஈவினிங் ஷிஃப்ட்டுங்கிறதால நைட் ஷிஃப்ட்டுங்கிறதால அவளால் முடிஞ்சது எல்லாத்தையும் டெக்கரேட் பண்ணி வச்சுட்டு போயிட்டா. ஸோ அதுவுமே ரொம்ப க்யூட்டாக நல்லா இருந்தது. ஃபுல்லாக பிங்க் பெட்ஷீட்டு ஆல்ரெடி அந்த ஸ்க்ரீனில் இருக்கனால பர்ஃபெக்டாக இருந்தது. மூணு பேருமே மெல்லோவா? தொப்பி மாட்டி ஆண்டி சிறப்பு. ஸோ நான் அங்கங்கே தான் எடுத்துருக்கிறேன் முடிஞ்ச அளவுக்கு. ஏன்னா அந்த டைமில் வந்து அவ்வளோவா எடுக்க முடியல, அதனால தான். ஸோ வீடியோ வந்து பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் எல்லாமே பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இதே போல் நல்ல வீடியோ நெக்ஸ்ட் டைம் நான் பார்க்குறேன். டாடா.